அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரையாவது விரும்புனீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் யாரையாவது அடையணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த நபர் யாராக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கள வசியப்படுத்தி உங்களுடைய சொல்படி கேட்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பூஜை பிரயோக முறையை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதிசக்தி வாய்ந்த பிரயோக முறை இது. இந்த பிரயோக முறை தான் என்னை தேடி வரக்கூடிய நபர்களுக்கும் அனுபவத்தில் கை மேலே பலன் தரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். இதை எக்காரணத்தை கொண்டும் தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? உண்மையிலேயே ஒரு நபரை விரும்பக்கூடிய பட்சத்தில் மட்டும் இந்த பிரயோக முறையை பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்தீங்கன்னா, பழங்கால மாந்திரீக ஓலைச்சுவடியிலிருந்து பெறப்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த வசிய தாந்திரீக சித்து அப்படின்னு சொல்லக்கூடிய சுவடிகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பிரயோக முறை. இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா, ஆதி காலத்தில் மாந்திரீக குருமார்கள் கொடுக்கப்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த பிரயோக முறை. திருப்பவும் சொல்கிறேன், எக்காரணத்தை கொண்டும் இந்த பிரயோக முறையை யாரும் தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா சித்தர்களுடைய முறைகளை பார்த்திங்கன்னா, இதை நம்ம தவறான நோக்கத்திற்கு நம்ம பயன்படுத்தும் போது அவங்களுடைய சாபத்திற்கு நம்ம ஆளாகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த பிரயோக முறையை வேறு யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்து போன கணவன் மனைவிமார்கள் ஒன்று சேருவதற்காக இந்த பூஜை முறையை நம்ம பண்ணோம் அப்படின்னா, எண்ணி 21 நாட்களுக்குள்ளாகவே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, பிரிந்து போன கணவன் மனைவிமார்கள் ஒன்று சென்றுவாங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நட்பு ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ நீங்கள் ஒருவரை வசியப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பேச்சை அவங்க கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க மேலே இந்த பிரயோக முறையை தாராளமாக பண்ணலாம். தவறு கிடையாது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு நபரை விரும்புகிறீங்க அப்படின்னா, அந்த நபர் உங்களை விரும்ப வைக்கிறதுக்காக இந்த பிரயோக பூஜையை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவருடைய மனதை முழுவதுமாக கட்டுப்படுத்தி இந்த வசிய பூஜைங்கிறது அவங்க மேலே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதற்காகவும் அவங்கள வசியப்படுத்துறதுக்காகவும் இந்த வசிய பிரயோக முறையை தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட முறைகளுக்கு இந்த பிரயோக முறையை நம்ம பண்ணலாம். இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையிலையும் இந்த விஷய பிரயோக பூஜையை நம்ம தொடங்கலாம். ரெண்டாவது, வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பௌர்ணமி நாள்லையும் இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இந்த பூஜையை ஒருவர் மேலே நம்ம பிரயோகம் பண்ணும்போது அவருக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க. வசிய மந்திரங்களை நீங்கள் விரும்பக்கூடிய நபர்கள் மேலே நம்ம பிரயோகம் பண்ணும்போது, அந்த வசிய மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிதேவதை ஒன்று இருக்கும். அந்த அதிதேவதை என்ன பண்ணும் அப்படின்னா, யார் மேலே நம்ம அந்த வசிய மந்திரங்களை பிரயோகம் பண்ணுறோமோ அவர்கிட்ட போய் அவருடைய மனதை முழுவதுமாக கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். அதாவது யாருக்கு யாரை வசியம் பண்ணியிருக்கோமோ அவங்களுடைய சிந்தனைகளை அவங்களுடைய மனசுக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா திணிக்கும். சரிங்களா? மனசை முழுவதுமாக கட்டுப்படுத்தி அவங்கள பற்றி சிந்தனையை நினைக்கிற மாதிரி உருவாக்கும். இப்படி தொடர்ச்சியாக அவங்க மேலே நம்ம அந்த மந்திர பிரயோகங்களை நம்ம பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு முழுசாக நீங்கள் தான் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய மனநிலையில் அந்த மந்திரம் போய் அவங்களுடைய மனதை முழுவதுமாக கட்டுப்படுத்தி யாருக்கு நம்ம யாரை வசியம் பண்ணமோ அவங்களுடைய சிந்தனையில் இருக்கிற மாதிரி பண்ண செய்யும். இப்படி தான் மந்திரங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரி, இந்த வசிய பூஜையை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நாளில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துட்டு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய இந்த சக்கரத்தை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஒரு செப்பு தகடு இல்லைன்னா பஞ்சலோக தகட்டில் எழுதி அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணி வச்சுக்குங்க.
சுத்தி பண்ணி முடித்த பிறகு அந்த எந்திரத்துக்கு மல்லிகை அத்தர், ஜவ்வாது அத்தரும் சேர்த்து நல்லா அந்த எந்திரத்தை முழுவதும் நல்லா பூசிடுங்க. பூசிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ஒரு தாம்பாள தட்டில் விபூதி பரப்பி அந்த எந்திரத்தை விபூதி தட்டு மேலே வச்சு உங்களுடைய பூஜை ரூமில் என்ன செய்றீங்கன்னா ஒரு நெய் விளக்கு உன்ன எந்திரத்து பக்கத்தில் ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் கிழக்கு திசையை பார்த்து உட்காந்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை சரிங்களா, ஒரு 1008 மல்லிகைப்பூ எண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள உங்களுடைய மனசில் நினச்சிக்கிட்டு அந்த மல்லிகைப்பூ ஒன்று ஒன்றா 1008 பூ எண்ணி எடுத்து வச்சுருப்பீங்கள்ல, அந்த ஒரு பூவை எடுத்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி சம்மந்தப்பட்ட யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த மல்லிகைப்பூவை அந்த எந்திரத்தில் போட்டு உரு கொடுக்கணும். இதே போலயே மொத்தம் 8 நாளைக்கு இந்த எந்திரத்தை நம்ம உரு கொடுத்து முடித்த பிறகு 9வது நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரை நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய உருவ பொம்மை போல் செஞ்சுக்குங்க. ஆண் பொம்மைன்னா ஆணை வசியப்படுத்த போகிறீங்க அப்படின்னா ஆண் பொம்மை செஞ்சுக்குங்க. பெண்ணை வசியப்படுத்த போகிறீங்க அப்படின்னா ஒரு பெண் பாவை போல் ஒன்று செஞ்சுக்குங்க. இது எப்படின்னா பச்சரிசி மாவில் பன்னீர் விட்டு குழச்சி நம்ம இந்த மனித உருவ பாவையை செய்யணும். இப்படி செஞ்சுட்டு ஆண் பாவை ஒன்று பெண் பாவை ஒன்று 2 பாவையும் என்ன செய்யுங்கன்னா ஒரு வாழை இலையை விரித்து அந்த வாழை இலையில் 2 உருவ பாவையும் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுக்கிட்டு அவருடைய ஆண் பாவையுடைய கையிலையும் ஒரு பெண் பாவையுடைய கையிலையும் ஒரு மஞ்சள் நூலை சுற்றி 2 பேருடைய கையும் ஒன்றா இருக்குவது போல் அந்த மஞ்சள் நூலை வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு அந்த கை பகுதியில் நீங்கள் ஏற்கனவே பூஜை பண்ணியிருக்கக்கூடிய அந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, பூ இதெல்லாம் வச்சு பூஜை போட்டுட்டு அந்த அந்த பாவைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வசிய மந்திரங்களை ஒரு 1008 தடவை நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள். இப்படி பிரயோகம் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த 2 பாவையும் ஒருவர் முகம் ஒருவர் பார்க்குற மாதிரி சேர்த்து வச்சு பஞ்சவர்ண நூலால் நீங்கள் அப்படியே இந்த வசிய மந்திரத்தை சொல்லி நீங்கள் கட்டி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வசிய கட்டுக்குள்ளே வந்துடும். திருப்பி அந்த பாவையை கொண்டு போய் மயானத்தினுடைய ஒரு வடக்கு பக்கத்தில் கொண்டு போய் பிதைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணி 21 நாட்களுக்குள்ளாகவே நம்ம செஞ்ச பூஜைக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இப்படி தான் வசிய பூஜைங்கிறது பண்ணுவோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது போல் வசிய பூஜைகள் யாருக்கேனும் செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட இந்த வசிய பூஜையை செஞ்சு வாங்கிக்கலாம். இதே நான் இந்த வீடியோ பதிவில் எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லாமல் தான் சொல்லியிருக்கேன். இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு முழு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே அதை செஞ்சுக்கலாம். என்னட்ட தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த அவசியம் கிடையாது. நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நபரை வசியம் பண்ணுறதுக்கு செய்யலாம். எக்காரணத்தை கொண்டும் தவறான நோக்கத்திற்கு இந்த பிரயோக முறையை பயன்படுத்திடாதீங்க. வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.